ஹாய் காம்ரேட்ஸ். கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டோர் யூனிட் ஓடல. கடைசியில் பார்த்தா எலி உள்ளே இருக்குது. எலி வால் பார்த்தீங்கனாலே தெரியும். இன்டோரை கழட்டுக்குள்ளே கரெக்டாக காட்டலான்னு பார்த்தா அது ஓடி போயிடுச்சு. அந்த வாலில் உள்ளே போகுது பாருங்க கைஸ், வால் உள்ளே போயிடுச்சு பாருங்க கைஸ். உள்ளேருந்து போய் அங்காண்ட வீழ்ந்துச்சு அந்த எலி. எடுக்கலான்னு பார்த்தா சரியாக கவர் பண்ண முடியல. கரெக்டாக கீழே வீழ்ந்து இருந்தது. நான் எடுக்க சொன்னோம், அதுக்குள்ளே ஒன்றாலும் சரி, அதுக்குள்ளே அது ஓடியே போயிடுச்சு கைஸ். ஃபுல்லாக எலி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி உள்ளே பூந்து கடிச்சு வச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக கூடு கட்டி ரொம்ப நாளாக இருந்துச்சு. நம்ம ஏசி யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அவங்க வீடாக மாற்றிடுவாங்க கைஸ். 5 வாரத்துக்கு ஒரு தடவை ஏசி யூஸ் பண்ணுங்க கைஸ். குளிர் நாளாக இருந்தாலும் ஃபுல்லாக இன்டோர் யூனிட் ஃபுல்லாக கழுவ ஆரம்பிச்சிட்டோம். கழுவி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். கழுவிட்டு உள்ள ஒயர்லாம் எலி கடிச்சிருந்தது கைஸ். அந்த ஒயர்லாம் கொஞ்சம் பார்த்து நீட்டாக ஒயரிங்லாம் அடிச்சுட்டு, ஓஸும் கொஞ்சம் கிடச்சிருந்தது, அதை டேப் சுற்றி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. இன்டோர் தூக்கி மாட்டி ஆன் பண்ணி அவுட்டோர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் கைஸ். கூலிங் கரெக்டாக இருந்துச்சு. கிளம்பிட்டோம் கைஸ்.